இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? மாற்றி கட்சியினரை இந்த மண்ணிலிருந்து அகற்றிட திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கிறோம். உங்களுடைய வாக்குகளெல்லாம் நம்பி நீங்கள் தாமரைக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய வரவேற்பு சென்ற நம்ம ஊரை சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி வணக்கத்தை கூறிவிடுகின்றோம். தினமலர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான பரப்புரையில கட்சிகளுடைய வேட்பாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அந்த மாவட்டத்தில் பிரதான பகுதியான கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இந்த பகுதியில் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. மத்திய அமைச்சராக பல போர்ட்போலியோவில் இருந்திருக்காங்க. இந்த பகுதியில் பல நெடுஞ்சாலைகள் பாலங்கள் வருவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவரோட தான் நம்ம தேர்தல் பிரச்சார பயணத்தில் மேற்கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதியில். ஐயா வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி இருக்கு இந்த களம்? இதுவரைக்கும் நான் சந்தித்த தேர்தல்களில் இவ்வளவு வரவேற்பை எந்த தேர்தலும் பார்த்தே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வேகத்தோடு கூட, நான் சொல்லக்கூடிய அந்த வேகத்தோடு கூடிய வரவேற்பு இன்றைக்கி இந்த மாவட்ட மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. மட்டுமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் பார்ப்பதே ஒரு பெரிய அதிசயமாக நிகழக்கூடிய சம்பவம் போல் ஆகிப்போச்சு. ஆகையினால் அதுக்கு முன்பே 5 ஆண்டுகளில் நான் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் இவருடைய காலத்தில் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும். 4 வழிச்சாலை முடிக்கப்பட வேண்டும். விமான நிலையம் கொண்டு வரப்பட வேண்டும். 2 ரயில் பாதை நான் துவக்கி வைத்தது, அது முடிக்கப்பட வேண்டும். மருத்துவக் கல்லூரி, அது நான் முதல்ல அது முதல்ல நான் எம்பியாக இருக்கும்போது கொண்டு வந்து ஆமாம், அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாட்டு கொண்டு ஏராளமான விஷயம் மக்களுக்கு கொடுக்குறீங்க. ஆமாம், நிச்சயமாக. நாங்கள் சுற்றுப்பயணம் பெயர்த்துக்கிற மாவட்டங்கள்லேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் அதிகமாக வேரூன்றி இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னென்னா, ஜனசங்கம் காலத்திலிருந்தே இங்கே கட்சியினுடைய ஜனசங்கம் காலத்திலிருந்து கட்சியை வளர்க்கக்கூடிய பணியில் அண்ணன் எம்ஆர் காந்தி போன்றவர்கள் பல பேர் இதில் ஈடுபட்டாங்க. பிஜேபி ஆன பின்னாடியும் தொடர்ந்து கட்சியுடைய வளர்ச்சிக்காக உழைச்சிட்டு இருந்தாங்க. 84 தேர்தலில் அண்ணன் எம்ஆர் காந்தி அவர்கள் குளச்சலில் போட்டியிட்ட போது வெறும் 400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அப்போ தாமரை. இப்படி தொடர்ந்து நாங்கள் தேர்தல் சந்திச்சுட்டு இருக்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் 86லேருந்தே நாங்கள் வெற்றி பெற்றுட்ருக்கிறோம். அதுதான் அடித்தளம். இந்த முறை ஏற்கனவே எம்பியாக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய திரு விஜய் வசந்தும் நிற்கிறாரு. நீங்களும் இந்த மாவட்டத்துக்கு பரிச்சயப்பட்ட நபர் தான். ரெண்டுமே இந்த மாவட்டத்துக்காரங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் போயிட்டு இருக்கு. அதாவது 20 லட்சம் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. 20 லட்சம் மக்களில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேராது வெளிநாட்டில் இருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 50,000 அல்ல 1 லட்சம் பேராது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க வருஷத்தில் ஒரு தடவை வர்றதே பெரிய விஷயம். அங்கேயே செட்டில் ஆனவங்களும் வருஷத்தில் ஒரு தடவை வர்றது ரொம்ப கஷ்டம். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வெளிநாட்டிலே செட்டிலான கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரஜை எப்படி இருப்பாங்களோ அப்படி இந்த காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்நியப்பட்டு போய்விட்டார். இந்த மாவட்டத்து மக்களுக்கு அந்நியப்பட்டு போய்விட்டார். அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கே தெரியலை, இந்த மாவட்ட மக்களுக்கு தெரியல. இதுதான் வித்தியாசம். நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னாச்சுன்னா, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என் மண், என் மக்களுக்காக நான் உழைச்சிட்டுக்கிறேன். நான் முதல் முறை இப்போ லாஸ்ட் டைம் 14லேருந்து 19 வரைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்த
99 பேர் மரணமடைந்தவருடைய உடலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ நான் எம்பி மந்திரி. இப்போது இந்த 2 வருஷத்தில் 38 பேருடைய உடலை அங்கேருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வரேன்னு சாதாரண விஷயம் கிடையாது. இங்கேருந்து முறைப்படி மனு செய்கிறது, டெல்லியில் போய் அமைச்சரை பார்க்குறது, இது எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதுபோல் மீனவருடைய பிரச்சனை, அத்தனை பிரச்சனைக்கு நான் கூடவே இருந்திருக்கிறேன். இதுதான் வித்தியாசம். மோடி மீண்டும் 3வது முறையாக வந்தால் நாடு பிளவுபட்டு விடும், மத கலவரங்கள்லாம் இருக்கும், மத சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டு விடுவார்கள், நசுக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் கொண்டு செல்லப்படுது. கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 40 ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் மத ரீதியாக பிளவுபட்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய பகை உணர்ச்சி ஊட்டப்பட்டது, அரசியல் ரீதியாக ஊட்டப்பட்டது. தவறு நடந்திருக்குது. ஆனால் அது யார் காரணம் அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு பார்க்க வேண்டிய பிணத்தை 40 வருஷத்துக்கு பின்னாடி தோண்டி மோந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய முறை கிடையாது. அதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயங்கள். இப்போது 2 சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களும் ஒன்று சேர வேண்டும். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்று சேர வேண்டும். எப்படி பிற மாவட்டங்கள் 40 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தார்களோ அந்த வளர்ச்சியை என் மாவட்டம் அடைந்தே ஆக வேண்டும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னாலே ஒற்றுமை. எல்லார் மத்தியிலையும் உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வை நாங்கள் உருவாக்கி ஆக வேண்டும். இது அரசியலுக்காக பேசவில்லை, இந்த மண்ணில் பிறந்தவன் என்கின்ற முறையில் நான் பேசுகிறேன். இதுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முழு ஆதரவை தருகிறார்கள். என்னென்ன தேவை, யார் யாருக்கு என்னென்ன தேவை பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போது இதே ஒரு உதாரணமாக எடுப்பீங்களா? கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பிளவுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது நீங்கள் அதை எடுப்பீங்களா? இது முறையற்ற விஷயம். நாங்கள் கண்ணுக்கு தெரிந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தேவை அடுத்த 5 வருஷத்துக்குள்ளால் 82க்கு முந்தைய கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்றுபட்ட மக்களுடைய சக்தியாக, மீனவரும் விவசாயியும் மலைவாழ் மக்களும் அனைத்து மக்களும் எந்த ஜாதியை சேர்ந்தவராக மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் என் மண் முன்னேறி ஆக வேண்டும் என்கின்ற வேகத்தில் எப்படி கோயம்புத்தூர் மக்கள் இருக்கிறார்களோ, திருப்பூர் மக்கள் இருக்கிறார்களோ, ஈரோடு போன்ற மாவட்டத்தினுடைய மக்கள், அது வேறு எங்கேயும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேகம், ஒரு உணர்ச்சி பிழம்பாக இந்த மாவட்ட மக்கள் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு தேவை. இதுதான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தன்மை. இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். சார், இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பாஜகவுக்கு வாக்களிப்பாங்களா? அந்த நிலையெல்லாம் மாறி இருக்கா? ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுங்க. ஒரு காலத்தில் கடற்கரைக்குள்ளால போய் ஓட்டு கேட்கக்கூடிய மனநிலையில் இங்கே கரையில் உள்ளவங்க கிடையாது. கரைன்னு சொன்னாச்சுன்னா உள்ளூரில் உள்ளவங்க கிடையாது. பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநில ஒரு கடுகு நுனின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முளை, அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கும் கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, எல்லா கடற்கரை கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான தாய்மார்கள் வர்றாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. அவர்களுக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியால், பொன் ராதாகிருஷ்ணனால் மாற்றத்தை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் கொண்டிருக்காங்க. என்னுடைய நம்பிக்கை அடுத்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக அந்த மீனவ கிராமத்திலிருந்து தகுதி நிறைந்த தலைமையை உருவாக்கி கொடுப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். இதேபோல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு நாம் இறங்கியிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒன்று தெரியும், பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னால் செய்யாமல் விடவே மாட்டேன். அதாவது பெற்றுவீங்க நிச்சயமாக. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு
நான் இதுவரைக்கும் சொல்லாத சில விஷயங்களை இப்போ சில நேரங்களில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். காரணம், சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. 99 நான் முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி டெல்லியில் நான் இருக்கிறேன். ராத்திரி 11:30 மணிக்கு ஃபோன் வருது. ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் அதே பிரிவை சேர்ந்தவர், அவங்க வந்து தாக்க போகிறது, அவருடைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் தாக்க போகிறதாட்டு தகவல் வருது. இது தகவல் எனக்கு சொன்னது வந்து ஒரு டாக்டர், அவரும் அதே மதத்தை சேர்ந்தவர். அந்த மூத்த மத குருவுக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ள ஆள், எங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக உள்ள ஆள். அவர் இப்போ உயிரோடு இல்லை சொன்னாங்க. உடனடியாகவே டிஜிபி முதற்கொண்டு அத்தனை பேருக்கு நான் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி, எந்த காரணத்தை கொண்டும் ஒரு துரும்பு கூட யாருக்கு மேலேயும் அடி விடக்கூடாது, அங்கே தாக்குதல் நடக்கக்கூடாது, அது தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி நாம் தடுத்தோம். மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் நாம் பண்ணோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதையும் கூட நான் வந்து வெளியே சொல்கிறது வந்து இது அரசியல் கட்சியுடைய விஷயங்கள் கிடையாது. என் மாவட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய தலைவர் லட்சக்கணக்கான பேரால் போற்றப்படக்கூடியவர், வணங்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கும் அவர் மீது மரியாதை இருந்தாக வேண்டும். அவங்க நமக்கு ஆதரவாக இருக்காங்களா எதிராக இருக்கா அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அவர் அவமானப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் நாம் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கையில் இந்த அர்த்தமே இல்லை என்று நான் நினைக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அப்போ நம்ம வந்து செய்தோம். இப்படி பல விஷயங்கள் இருந்துகிட்டு இந்த முறை நீங்க எம்பி ஆனா இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான். விமான நிலையம் அமைக்கப்பட்டாக வேண்டும். 4 வழிச்சாலை டிசம்பர் 2025க்குள்ளால் முடிக்கப்பட்டாக வேண்டும். இரட்டை ரயில் பாதை வேலை நடந்துட்டு, நான் துவக்கின வேலை, அதை முடிச்சாகணும். ஏராளமான ரயில்கள், வந்தே பாரத் முதற்கொண்டு எல்லா ரயில்களையும் வரக்கூடிய அளவில் ஏற்பாடுகள் செய்தாகணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. மருத்துவக் கல்லூரியை தரம் உயர்த்தி நம்பர் 1 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாகணும். மீனவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஹெலிகாப்டருடன் கூடிய ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆபத்து காலத்தில் அவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் வசதி உள்ள ஒரு கப்பல் கொண்டு வந்தாகணும். 25 விஷயங்கள் இருக்குது. மட்டும் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியில் என்னோடு பயணித்திருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள், அவங்க போட்ட சாப்பாட்டில் தான் நான் ஏறக்குறைய 35 வருஷம் நான் ட்ரெஸ்ஸே எடுத்தது கிடையாது. அவங்க தான் எடுத்து தருவாங்க. யார் எடுத்து தருவாங்க எனக்கு தெரியாது. யார் எப்போ சாப்பாடு போடுவாங்க எனக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்தவன் நான். அப்படி என்னை பொத்தி பொத்தி காப்பாற்றிய, எனக்கு உணவும் உணர்வும் எல்லாம் கொடுத்த அந்த என்னுடைய சகோதரர்கள், அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் நான் கவனத்தில் கொண்டாக வேண்டும். இப்படி பல விஷயங்கள் என்னுடைய கடமையாக இருக்குது. அதை நான் வந்து நிச்சயமாக செய்வேன். கடந்த 2 தேர்தலிலும் ஒரு தோல்வி நிலை வந்துச்சு. அதை இந்த முறை எப்படி சக்ஸஸாக மாற்ற போறீங்க? மாற்ற போகிறது நான் இல்லை, மாற்ற போகிறது இந்த மாவட்டத்தினுடைய மக்கள். ஏன்னா அவங்க மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையாக ஆட்சிக்கு வரப்போகிறார். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. அப்படி வந்தாச்சுன்னு சொன்னாங்கன்னா எங்கள் மாவட்டம் வளர்ந்தாக வேண்டும். அதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு, இன்னும் கொண்டு வருவார் அப்படின்னு நம்பிக்கை. இது வந்து அவர்களாக எடுத்த முடிவு, அவர்களாக எடுத்த உணர்வு, அதுதான் ரிசல்ட் கொடுக்க போகுது. தொடர்ந்து பத்திரிகை செய்தியின் வாயிலாகவே நான் கேட்குறேன், எப்போவுமே பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பேர் அடிபடும் போது ஆளுநராக போகிறார் அப்படிங்கிற ஒரு பேர் எப்போவுமே இருக்கும். பட் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆசை எம்பி ஆகிறது தான். அவர் ஆளுநர் பதவி பலமுறை வந்த போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பதில்களும் வரும். எதனால் நீங்கள் ஆளுநரை விடவும் எம்பி ஆகணும் அப்படின்னு அதிகமாக ஆசைப்படுறீங்க? நான்
என் மாவட்டத்து மக்களுக்கு, என் மாநில மக்களுக்கு, என் இந்திய திருநாட்டு மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் தானே தவிர்த்து நான் ஒரு எஜமானனாக ஒரு காலமும் இருக்க மாட்டேன். எனக்குன்னு சொல்லிட்டு லைஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுலேயும் நான் சந்தோஷப்படக்கூடிய ஒன்றும் கிடையாது. ஆகையினால என்னுடைய வாழ்க்கை என் உயிர் போகும் வரைக்கும் என்னுடைய மக்களோடு இருந்தாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக குமரி மாவட்ட மக்களுக்காக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார்.